திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பாத்துக்கலாம். 16ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற போகிறார். அது மட்டும் இல்லாம 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நீசத்துல இருக்கார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா 21ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுல ஆட்சி உச்ச பலம் பெற்று வரப்போகிறார். 21ஆம் தேதி வரைக்கும் கேதுவோட பயணப்பட போகிறார். கூட சூரியனும் பாத்துட்டீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் முழுவதும் இருக்க போறாங்க. சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகத்தையும் கொடுக்கும். ஆல்ரெடி குரு பகவான் பாத்தீங்கன்னா கடக வீட்டுல உச்சத்துலதான் இருக்கார். சனி வக்ர கதியில் இருக்கார். இருப்பினும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் தன்னுடைய மிதுன வீட்டுல இருக்கிறார். இப்போ குரு, சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களும் பாத்துட்டீங்கன்னா நல்ல நிலையில ஆட்சி உச்சம் பலம் பெற்று பலமாக இருக்க போகுது. இந்த கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு ராசிக்காக முழுமையாக பார்க்கலாம். மகர ராசிக்குண்டான ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைந்திருக்கிறார். அது 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல. அப்ப என்ன ஆகுன்னா, மகர ராசிக்கு இளரை சனி முடிந்தாலும் எதெல்லாம் உங்களுக்கு நடக்காம இருக்குதோ அதெல்லாம் நடத்தி கொடுப்பார். வீடா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், உங்களுடைய வேலையா இருக்கட்டும், சொந்த தொழிலாக இருக்கட்டும், உறவு முறைகள்ல எதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருக்கும், ஒரு விஷயம் நடக்கணும், நடக்க மாட்டேங்குது, இதெல்லாம் இந்த வக்ர காலகட்டத்துல நடந்தே தீரும். வக்ரம் அப்படின்னாலே நேரா போயிட்டு இருக்கிற ஒரு பாதையில இருந்து தனியான ஒரு பாதையை வகுத்து கொடுக்கறதோ அல்லது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செய்யறதானா அர்த்தம். அப்ப இந்த வக்ர காலகட்டங்கள்ல கண்டிப்பாக நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் 2ஆம் அதிபதியும் ஆகிறார். 2ல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள், பண தடைகள் ஏற்பட்டாலும் 2ஆம் அதிபதி வக்ரமாயி உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இருந்தால் பண வரவுக்கு தடை இருக்காது. பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்கள், டக்குன்னு பேசுறது, தன்னையே அறியாம பேசக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். அதுக்கு நீங்க பொறுப்பு கிடையாது. அந்த சனி வக்ரமானதுதான் பொறுப்பு. பிளஸ் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால. பட் நமக்கு சுய சிந்தனைகள் இருக்கும் இல்லையா, அதனால இதெல்லாம் நடக்கும். ஒரு 10 வார்த்தைக்கு ஒரு 2-3 வார்த்தையாவது கொஞ்சம் பேச்சுக்களை கட்டுப்படுத்துவது என்பது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. அடுத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4-11ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல இருக்காரு. 4ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல இருந்தா உடம்பு ஆரோக்கியத்துல இன்னும் கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா ஹோம் லோன் கிடைக்கும், வண்டி வாகனத்துக்கு லோன் கிடைக்கும். இத்தனை நாள் மேனேஜர் லோன் கொடுக்காம இருந்தாலும் கூட இப்போ லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குறது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா சூப்பரா அமைஞ்சு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் தாயினுடைய இடத்துல கவனமா இருக்கணும். அப்ப அவரே உங்களுக்கு 11ஆம் அதிபதியாகி 6ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது கொஞ்சம் எதிர்பார்த்த லாபங்கள் இல்லை அப்படின்னாலும் விடாமுயற்சியோடு செய்யும் பொழுது இந்த சனி வக்கரத்தினால உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற விதிகள் உண்டு. பொதுவா 6ல் செவ்வாய் இருந்தால் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடலாம். அது யாரா இருந்தாலும் உங்ககிட்ட மோதுனாலும் ஜெயிச்சு வந்தாலும் நீங்களே வாண்டடா போய் சண்டை கட்டுவீங்க. பாத்துக்கலாம், என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம், இவ்வளவு நாள் நம்ம விட்டு கொடுத்துட்டோம், இனி அப்படிலாம் இருக்க முடியாது, 2ல 1 கேட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அந்த மனோபக்குவம், அந்த ஸ்பீடு, அந்த இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப அதிகமாயிடும். சோ அதெல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொள்வது என்பது நல்லது. பேசுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை பேசணுமா, ஏன்னா சனி ஆல்ரெடி 2ஆம் அதிபதி வக்ரம். பேசுனதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசணுமா, இது நம்ம தான் செஞ்சோமா இந்த செயல அப்படிங்கிற அளவுக்கு போயிடும். சோ மகர ராசிக்காரர்கள் செயலிலும் சொல்லிலும் ரொம்ப கவனம் தேவை. அடுத்தது சுக்கிரன் 5-10ஆம் அதிபதி. இந்த 5 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீசத்துல இருக்காருங்க, 9ஆம் இடத்துல. பொதுவா 9ஆம் இடத்துல ஒரு நீச கிரகம் இருந்தால் நீசத்தன்மையும் கொடுக்கும். அந்த 9 உண்டான பாக்கிஸ்தானத்துக்கு உண்டான விஷயத்தை செய்யும் இல்லையா. அப்போ 9ஆம் அதிபதி அங்க இருக்கு, நல்ல குரு அமைஞ்சு வர்றது, அது வர்றதுக்கு கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுக்கும், அவ்வளவுதானே தவிர மற்றபடி 9ல சுக்கிரன் இருக்கும்போது பெண்கள் மூலமாக யோகங்கள். ஆனா 16ஆம் தேதிக்கு மேல பாருங்க, உங்களுடைய ராசிக்குள்ளே வந்திருக்கிறார். தன்னுடைய ராசிக்கு 10ஆம் இடம். அது உங்களுடைய மகர ராசிக்கு 10ஆம் இடம். 10ல் சுக்கிரன் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் மாளவிகா யோகம்னு பெயரங்க இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆரோக்கியத்தை நல்லா வச்சிருக்கும். 16ஆம் தேதிக்கு மேல பெண்கள் மூலமா நிறைய சப்போர்ட்டிவ் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். பெண் நண்பர்கள் மூலமாக என்ன கேட்டீங்கன்னாலும் கிடைக்கும்.
துணி தொழில் வச்சிருக்கக்கூடியவர்கள், சுக்கிரனுடைய தொழிலாக இருக்கக்கூடிய துணி, காஸ்மெட்டிக்ஸ், பியூட்டிஷியன், இந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கு. பெரிய லைஃப் இருக்கு இதுல. சுக்கிரன் அங்கிருந்து கேந்திரத்திலேயே சுக்கிரன் இருக்காரு. அப்ப கேந்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறது பெரிய யோகம். எடிட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், கலைகள் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்குள்ள ஒரு டெவலப்மெண்ட், நல்ல பணவரவு, தொழில் வளர்ச்சி, சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப அவரே 5ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால குழந்தை, உங்க ஜாதகம் கூட உங்க குழந்தைகளுக்கு யோகம். பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நிறைய பேர் பெண் குழந்தை இல்லைன்னு இருப்பீங்க. சோ அதுக்கெல்லாம் பெண் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள். 5ங்கிறது குலதெய்வங்க. அந்த அதிபதி ஆட்சி பலம் பெறும்போது உங்க குலதெய்வம் உங்க கூட இருக்க போகுதுன்னு அர்த்தம். அது 10ஆம் மடங்கு தொழில் ஸ்தானத்துல வந்து உட்காரும் பொழுது உங்க குலதெய்வம் உங்க கூட இருந்து தொழிலை வளர்த்தி கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். 10ஆம் மடங்கு கர்மஸ்தானம். ஒருத்தருடைய கர்மா எப்படி இருக்குதுன்னு 10ஆம் இடத்தை வச்சு நம்ம பாத்துக்கலாம். அப்ப உங்க கர்மாவை கழிப்பதற்கு உங்க குலதெய்வம் வழிவகுக்கும் அர்த்தம். இந்த நேர காலங்கள்ல குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய, உங்களுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய கர்மா விலக போகுதுன்னு அர்த்தம். குலதெய்வம் கூட இருந்து உங்களுக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்கும், உங்களுடைய தொழிலுக்கும், உங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேர காலங்கள் 16ஆம் தேதிக்கு மேல மகர ராசிக்கு வந்து கொண்டே இருக்கிறது. காத்து கொண்டு இருக்கலாம் மகர ராசி அன்பர்கள். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. அடுத்தது புதன். ராசிக்கு 6, 9ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுல போய் நிக்கிறாரு. பொதுவா 6 கூட 8ல இருக்கிறது திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜயோகங்கள் அப்படிங்கிற சில விஷயங்களை கொடுத்தாலும் கூட கொஞ்சம் உடல்நிலையில ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கணுங்க. இயற்கையாகவே நோய் ஸ்தானம் இல்லையா, அதனால எனக்கு கேது அங்க இருக்கிறதுனால கொஞ்சம் உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் என்னன்னு காட்டி கொடுத்துருவார். தெரியாத நோய் இருக்குதுனாலும் கூட அந்த அங்க கேது அங்க இருக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய நோய் என்ன அப்படின்னு கொஞ்சம் சிவியரா கொடுப்பார், கொடுத்து நிவர்த்தி பண்ணுவார். நம்ம எப்ப என்ன பண்ணுவோம், ஒரு காய்ச்சல்னா ஒரு மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கி போட்டுருவோம். இல்ல இப்பயே நம்மளே எல்லாம் டாக்டர் ஐட்டம் இல்லையா, நம்மளே எல்லா மருந்துகளும் கையில வச்சிருக்கோம். ஒரு தடவை எழுதி கொடுத்தாங்கன்னா அதை நம்மளே ஞாபகப்படுத்தி வச்சுட்டு நம்ம அதை வாங்கி சாப்பிடுறோம். பட் இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தானே. தெரியாம ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது. சோ அப்படி இருக்கும்பொழுது என்ன நோயினே நமக்கு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு கட்டத்துல அந்த நோயை கொஞ்சம் சிவியர் பண்ணும். சிவியர் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு அது என்ன ஏன் அப்படிங்கறது காட்டி கொடுக்கறதா கேது. கேதுன்னு ஞானம், கேதுன்னு அறிவு, தெளிவான சிந்தனை. ஒரு விஷயத்த கரெக்டா செய்யணும். இந்த அறகுறைய செஞ்சாலும் கேதுக்குள்ள பிடிக்காது. தெளிவா முழுமையா செஞ்சுட்டு வந்தாதான் அது நிவர்த்தி. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர், அதனால தப்பிச்சுக்கிறோம். நம்ம ஏதோ கொஞ்சம் மனசாட்சி படி பார்த்துட்டு கெட்டது கொடுத்தாலும் நமக்கு அந்த இடத்துல நல்லதை சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. அதனால அந்த உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். கடன் வாங்க கூடாது. கேது இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கடன் வாங்க, கடன் அடைக்கவே முடியாதுங்க. எச்சு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதே போல பாத்தீங்கன்னா 6ஆம் இடங்கிறது வேலை. அப்ப வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலமோ கொஞ்சம் கவனமா இருக்கும். தேவையில்லாத சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் வரும். சோ அது எல்லாமே கொஞ்சம் மேல் அதிகாரிகள், ஏன்னா சூரியன் கூட இருக்கிறதுனால மேல் அதிகாரிகள் மூலமாக, உங்களுக்கு மேல வேலை செய்யக்கூடியவர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சோ அதுலயே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது. கொஞ்சம் ஒரு 21ஆம் தேதி வரைக்கும் தான். அதற்கு மேல புதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துருவாருல்ல, அது வரைக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அந்த 21ஆம் தேதிக்கு மேல இங்க வரும் பொழுது மேலதிகாரிகள்னால இருந்த அந்த பிரஷர், டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிரும். அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுல இருந்தா நல்ல குரு அமைஞ்சு வர்றாரு. உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குரு கண்டிப்பா வந்தே தீரணும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அதே போல பாத்துட்டீங்கன்னா 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வெளிநாடு வெளிதேசம் போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், சொந்த மாவட்டத்தை 9ஆம் இடங்கிறது சொந்த மாவட்டத்துல வெளியே போறது, 12ஆம் இடங்கிறது வெளிநாடு போறது. அப்ப சொந்த மாவட்டத்துல இருந்து வெளியே போறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக இந்த மகரத்துக்கு ஒரு 21ஆம் தேதிக்கு மேல கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, இந்த 8ஆம் அதிபதி 8ல இருக்காரு. கண்டங்கள் விலகும். மனதில் இருந்து வந்த அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே விலகும். குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். ஆனாலும் கேதுவோடு இருக்கனால என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் உங்க ஜாதகத்துல சூரியன் கேது, சூரியன் ராகு இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்து விட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் ஆசனவாய் பகுதி பிரச்சனை, அடிவயிறு பிரச்சனை, யூரினரி பிரச்சனை, மர்ம உறுப்புகள் சார்ந்த இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் மகரத்துக்கு வரும். கொஞ்சம் ஹீட் ஆயிடுறது, உடம்பு ஹீட் ஆயிடுறது, அதுல சின்ன சின்ன நோய் தொற்றுகள் வர்றது, அதே போல தோல் அலர்ஜி சம்பந்தப்பட்டது. சோ மகரம் இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஆனாலும் சூரியன் கொஞ்சம் பலமா இருக்கனால தப்பிச்சுக்கலாம். பெருசா ஒண்ணு மேஜரா போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு என்னன்னா, உங்க ஜாதகத்துல சூரியன் கேது, சூரியன் ராகு இருக்கா, அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திதி தர்ப்பணங்கள் கண்டிப்பா முன்னோர்வு கொடுத்துருங்க. ஏன்னா இந்த கிரகச்சேர்க்கை சூரியன் ஆட்சி பலம் பெற்று மறுபடி கேதுவோட சேர்றது இன்னும் 18 வருஷம் கழிச்சுதான் நடக்கும்.
இப்ப செஞ்சுட்டீங்க அப்படின்னா பல வருடங்களாக முன்னோர்களுக்கு செய்யாத அந்த திதி தர்ப்பணங்களுக்கு உண்டான ஒரு நல்ல பலனை நிச்சயமா கொடுத்துரும், அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். முன்னோர்கள் ஆசை இல்லைன்னா குலதெய்வம் நம்ம கூட இருக்காதுங்க. அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வத்தை கொண்டே கடைசியை வச்சுட்டாங்க. குரு கூட 3வது தான், தெய்வம் கடைசிதான். அவன் இவங்களை எல்லாம் ரெடி பண்ணிட்டு அங்க போய் பார்க்க முடியும். இவங்களுக்கு எல்லாம் எதுவும் செய்யாம வீட்டுல அம்மா அப்பாவை திட்டிட்டு அம்மா அப்பாவுக்கு எதுவும் செய்யாம கோயில் வீட சுத்திட்டு வந்து எல்லாம் நடக்குன்னு நினைக்கிறீங்களா? நீ போ, முதல்ல அங்க போய் பார்த்துட்டு வான்னு தெய்வங்க. உங்க அம்மா அப்பா பசியோடு இருக்காங்க, நீ எனக்கு இவங்க பண்ணி என்ன பிரயோஜனம், நீ ஃபர்ஸ்ட் அங்க பாத்துக்க, எனக்கு சரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றவாரு. அதனால முதல்ல தாய் தந்தை, அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் தெய்வம். குரு இல்லாம எந்த விஷயம் நமக்கு நடக்காது. சோ அவர் ஒண்ணு போக வேண்டாம்னு சொன்னாலும் நம்ம போனாலும் அங்க எந்த பிரயோஜனம் இருக்காது. அதான் முதல்ல தாய் தந்தையர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் முன்னோர்களுக்கு எல்லாமே கொடுக்கறத கொஞ்சம் கண்டினியூஸா பண்ணுங்க. அதற்கப்புறம் தெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயமாக பெரிய பலன், பெரிய சந்தோஷங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி நடக்கிறத நம்ம அப்படியே பார்க்கலாம். சோ மகரத்துக்கு என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னா, கால பைரவர் பிடிச்சுக்கணும். இந்த மாசம் கால பைரவர் வழிபாடு ரொம்ப விசேஷமான வழிபாடாக இருக்கும். சனிக்கிழமை பண்ணாலும் சரி, அல்லது ஞாயிற்றுக்கிழமை பண்ணாலும் சரி, உங்களுடைய விருப்பம். கால பைரவருடைய வழிபாடுகள் ரொம்ப விசேஷமான தன்மையை கொடுத்துரும் இந்த மாசம். இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.